ஸ்டாலினுக்கு இந்த பிஜேபி எதிர்ப்புல தான் அவருடைய அரசியலே இருக்கு. அப்ப எப்படி நீங்க சிறுபான்மையர் வாக்கு காங்கிரஸ் சிறுபான்மையினர் வாக்கை பெறுவதற்காகத்தான் மோடி எதிர்ப்பை அவர் முடுக்குவார். காங்கிரசும் அவர் பக்கம் இருந்த காரணத்தினால் முழுமையாக இருந்தது சிறுபான்மை வாக்கு. இப்பொழுது சிறுபான்மை வாக்கு உடைந்து ஒரு பெரும்பகுதி ராகுலோடு போய்விடும். அது விஜய்க்கு பயன்படும். ஆனால் முழுமையாக ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களால் முடியாது. திமுகவும் கெடும், இவர்களும் கெடுவார்கள். சசிகலா தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் போய் இங்க சேர்ந்திருக்காரு திமுகவில். இப்போ அவன் தென் மாவட்டங்கள்ல அவங்க அடிவாங்க தானே செய்வாங்க. ஏன் சசிகலா அவங்க வந்து ஒரு இதெல்லாம் ஒரு இந்த ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற கருத்துக்கள். தனி கட்சி நடத்துகிற போது பெறமாட்டான். தினகரன் பெறவில்லையே. தனி கட்சி அமமுக வைத்தாரு, பிரிச்சார்ல. அதுல அவங்களுக்கு அதைத்தான் செய்ய முடியும். அதாவது நான் சொல்றது ஓபிஎஸ்க்கு திமுக என்ன பண்ணுவான்னு நினைக்கிட்டோம். அதாவது ஸ்டாலினுக்கு பிறகு, உதயநிதிக்கு பிறகு, இன்பநிதிக்கு பிறகு நீங்கள் வரிசையில் நின்று பெறப்போவது என்ன? குளத்தில் நின்று இரட்டை எதிர்த்து நின்று இவரை ஒழிக்கிறேன் என்று சொல்லி திமுகவில் போய் சேர்ந்தால் இப்பொழுது ஒளிந்தது நீங்களா அரசியலிலே, அவரா? இல்ல, தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்காக தான் சிறுபான்மையினர் வாக்கும் கிறிஸ்துவர் வாக்கும் இருக்குன்னு பெரும்பகுதி எப்படி வெகு காலமாக அவர்கள் எப்பொழுதும் சார்பின்மை பேசுகிறவர்கள் வடநாட்டிலெல்லாம் பெரும்பான்மையாக. இந்தியாவை பொறுத்தவரையில நீங்க தமிழ்நாட்டுல தானே சனாதனத்துக்கு எதிராகவும் பிஜேபி அதிகமா எதிர்க்கிறதும் திமுக தானே இருக்குது. நீங்க பெரிய அளவுல பாத்தீங்கன்னா, இந்தியா அளவுல பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அரசு தான் பெரிய அளவுல எதிர்க்கிறாங்க. ஸ்டாலினுக்கு இந்த பிஜேபி எதிர்ப்புல தான் அவருடைய அரசியலே இருக்கு. அப்ப எப்படி நீங்க சிறுபான்மையர் வாக்கு காங்கிரஸ் சிறுபான்மையினர் வாக்கை பெறுவதற்காகத்தான் மோடி எதிர்ப்பை அவர் முடுக்குவார். ஆனாலும் காங்கிரசும் அவர் பக்கம் இருந்த காரணத்தினால் முழுமையாக இருந்தது சிறுபான்மை வாக்கு. இப்பொழுது சிறுபான்மை வாக்கு உடைந்து ஒரு பெரும்பகுதி ராகுலோடு போய்விடும். அது விஜய்க்கு பயன்படும். ஆனால் முழுமையாக ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களால் முடியாது. திமுகவும் கெடும், இவர்களும் கெடுவார்கள். ஆக இடையில் இருக்கின்ற ஒரு கட்சிக்கு அது பயனாக அமையுமே தவிர, உடைவது, காங்கிரஸ் உடைவது, சிறுபான்மையினர் வாக்குகளை உடைப்பது இடையில் உள்ள அதிமுகவுக்கு தான் பயனாக இருக்குமே தவிர இவர்கள் இருவருக்கும் பயனாக இருக்காது. திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கையும் இவங்க எடுப்பாங்கல்ல, அப்ப அது அதிமுகவுக்கும் பாதிப்பா தானே இருக்கும். காங்கிரஸ் விஜயோட சேர்ந்துச்சுன்னா ரெண்டு பேருமே பெரும்பான்மையா வர முடியாம தானே இருப்பாங்க. 100 சீட்ல தானே நிற்பாங்க. அவர்கள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படி நிலையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவர்களுடைய வாக்கு உடையும். இல்ல, அதான் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சசிகலா தனியா எல்லாம் ஊகம். சசிகலா தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் போய் இங்க சேர்ந்திருக்காரு திமுகவில். இப்போ அவன் தென் மாவட்டங்கள்ல அவங்க அடிவாங்க தானே செய்வாங்க. ஏன் சசிகலா அவங்க வந்து ஒரு இதெல்லாம் ஒரு இந்த ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற கருத்துக்கள். இல்ல, சசிகலா 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. அதாவது இப்ப நீ போனா உன் ஜாதி எல்லாம் உன்னோட வந்துடும், அவர் போனா அவரோட வந்துடும். இதற்கு முன்னால் வந்திருக்க வேண்டுமே. நான் சொல்லுகிறேன், சசிகலா அதிமுகவில் இருந்தால் பெறுகின்ற வலிமையை தனி கட்சி நடத்துகிற போது பெறமாட்டார். தினகரன் பெறவில்லையே. தனி கட்சி அமமுக வைத்தாரு, பிரிச்சார்ல. அதுல அவங்களுக்கு அதைத்தான் செய்ய முடியும். அது கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடியும். காலமெல்லாம் ஒரு சமூகம் எல்லாம் கண்மூடித்தனமாக வாக்களிக்காது. நன்மை தீமை என்ன, அரசு நிலை என்ன, எல்லா கட்சிகளையும் எல்லா ஜாதியும் இருக்கிறார்கள். 2 கட்சியுமே ஜாதி பார்த்து தானே நிப்பாட்டுறாங்க கேண்டிடேட். அப்புறம் கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட்டும் பெரும்பான்மை ஜாதி தானே எல்லா இடத்துலையும். அதனால அது என்ன, நம்ம ஜாதிக்கு தானே போடுகிறோம் என்று போடுவார்கள். அதனால ஒன்றும் பெரிய மாறுதல் வராது. இவர்களெல்லாம் முத்துராமலிங்க தேவரா அப்படி கட்ட விரல் நிற்கும் அந்த சமூகம். அந்த சமூகம் மட்டுமல்ல, என்னை போன்றவர்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய போற்றுதல் உண்டு. எப்படி ஒரு பெரிய இன்னொரு சுபாஷ் சந்திர போஸ் அவர் என்ன தெய்வீகம், என்ன இது நேர்மை, என்ன அடியப்பா, அந்த மாதிரி எல்லாம் மனிதர்களே பிறப்பதற்கு அரிது. அவருக்கு கட்டுக்குள் நிற்கும். காமராஜர் காலத்தில் அப்படியே முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் மனு தாக்கல் செய்துவிட்டு வீட்டில் இருப்பார். அவருடைய ஆட்கள் போய் தேவர் நிற்கிறார் என்று மந்தையிலே பாக்குவத்தில் வைத்து விட்டு வருவார்கள் ஆட்கள். அவர் போக மாட்டார், பயங்கர வெற்றி பெறுவார். அதாங்க செல்வாக்கு.
சசிகலா கூட்டத்துக்கு 25,000 பேர் வந்திருக்காங்க. நீங்க கட்சியை அறிவிக்க எப்ப ஆமா அவ்வளவு திரட்டிட்டாருங்களா? எல்லாம் திரட்டப்படுகின்ற இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பழக்கம்தான். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், திமுகவை வீழ்த்துவதற்கு உங்களுடைய ஆற்றல் பயன்படாமல் எடப்பாடியை வீழ்த்துவதற்கு பயன்பட்டால் மீண்டும் எதிரிதான் வலிமைப்படுவான். உங்களுடைய அரசியல் ராங் பாலிடிக்ஸ். நீங்க இந்த ஓபிஎஸ் போய் திமுகவில் செய்தது ஒரு அரசியல் தற்கொலை. அவங்க தந்திரமாலாம் நினைக்கிறாங்க. நீ அதை நினைக்க வேண்டியதான். அதாவது நான் சொல்றது ஓபிஎஸ்க்கு திமுக என்ன பண்ணுவான்னு நினைக்கட்டும். அதாவது ஸ்டாலினுக்கு பிறகு, உதயநிதிக்கு பிறகு, இன்பநிதிக்கு பிறகு நீங்கள் வரிசையில் நின்று பெறப்போவது என்ன? முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள். இதை விட கூடுதலாக பெறுவதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. வீட்டில் போய் அமைதியாக நாம் வாழ்ந்த காலத்து நினைவுகளை எல்லாம் எழுதி கொண்டிருக்க வேண்டியதானே. அதை விட்டு விட்டு இன்பநிதிக்கு சேவை செய்வதற்கு நீ போனால் உன்னுடைய படம் வருமா? இனிமேல் ஒருவேளை எடப்பாடியை பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பாரோ? எடப்பாடியை பழி வாங்குவதன் மூலம் நீ அழிந்து போவாயே. உன்னுடைய மதிப்பு போய்விட்டதே. திமுகவுக்கு போய் உன்னுடைய மதிப்பு போய்விட்டதே. எடப்பாடி ஒழிகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அந்த 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 வெற்றியின் பலனை நீ அடைய முடியாதே. ஸ்டாலின் நல்லாவா அடைவார்? உன்னால் கெடுக்க முடியும் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பேச்சுக்கு. உன்னால் கொடுக்க முடியும், சின்னம்மாவால் கெடுக்க முடியும் என்பதெல்லாம் ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். அதனுடைய பலன் ஸ்டாலினுக்கு அல்லவா போகும். எடப்பாடியோடு இணையமைப்பாளராக சமமாக இருந்து அவரோடு சின்னம் வழங்குகின்ற படிவங்களிலெல்லாம் கையெழுத்து போட்டுக்கொண்டு பெருமையாக இருந்து பிறகு அவரை விட்டு வெளியே வந்து அவர் என்னை மதிக்கவில்லை என்று சொல்லி பலாப்பழத்தில் நின்று எதிர்த்து நின்று இவரை ஒழிக்கிறேன் என்று சொல்லி திமுகவில் போய் சேர்ந்தால் இப்பொழுது ஒழிந்தது நீங்களா அரசியலில் அவரா? அவர் தோற்கட்டும் வெற்றி பெறட்டும். மதிப்போடு இருக்கிறாரே, அவர் தோற்கட்டும் வெற்றி பெறட்டும். அவருடைய மதிப்பில் ஒன்றும் குறைவில்லையே. நீங்கள் உங்களுடைய இன்பநிதிக்கு கீழே ஒரு படத்தில் உன் பேரை போடுவானா? இல்ல நீங்க இப்போ கட்சியில பொதுச் செயலாளராக போட்டியிடுறது நார்மல். அது ஒரு ஜனநாயகம். நீங்க பொதுச் செயலாளராக போட்டியிடுறதுக்கோ இல்ல அதிகாரத்துக்கு வர்றதுக்கு யார் முயற்சி பண்ணாலும் உடனே அதிமுகவுல இருந்து செங்கோட்டையனை நீக்கிறது, உடனே சசிகலாவை நீக்கிறது, உடனே தொடர்ந்து நீக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி கட்சியில நீக்க முடியும்? எத்தனை பேரை நீக்கினாலும் நீக்கப்பட்ட யாராவது இந்த அதிமுகவை கையில் எடுக்க முடியுதா? நீங்களா கத்தி கொண்டிருக்கிறீர்கள். என்னை நீக்கிட்டார், வீட்டுக்கு போக வைத்து விட்டார், என்னை போக வைத்தார். 4 பேர் விரல் விட்டு சொல்ல முடிகிறதே. அந்த கட்சியை கைப்பற்ற முடிந்ததா உங்களால்? ஜனநாயகம் என்பது தானே. அந்த கட்சியை நீங்கள் கைப்பற்றி இருந்தால் அவர் வெளியேறியிருப்பார். ஒரு கட்சியாக இருந்தது. உங்களையும் வைத்திருந்தார், செங்கோட்டையனையும் வைத்திருந்தார், ஓபிஎஸ்ஸையும் வைத்திருந்தார். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் ஒரு சம அதிகாரம் கொடுத்து வைத்திருந்தார். நீங்கள் குலைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். பிறகு நீங்கள் வெளியே தள்ளப்பட்டு விட்டீர்கள். செங்கோட்டையன் வந்தார், இவர் வந்தார், அவர் வந்தார், எல்லாரும் போய்விட்டீர்கள். இப்பொழுது தனியாக ஒரு மனிதனாக நிம்மதியாக ஆட்சி நடத்துகிறார், கட்சி நடத்துகிறார். இந்த 4 இப்போ நீங்கள் 3 பேரும் உள்ளே போயிட்டீங்கன்னா 4 கட்சி 4 தலைமையாக இருக்கும். மறுபடியும் அதிமுக அதான் நடக்கும். நீங்க அந்த கட்சியை கைப்பற்ற முடியல. நீங்க சின்னம்மா எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கினார் என்பது உலகம் அறிந்த உண்மை. சின்னம்மா சொன்னால் சின்னம்மாவை சேர் என்று அதிமுகவில் ஒருவனும் சொல்ல மாட்டேங்கிறானே. சரி, இந்த செங்கோட்டையன் நீண்ட நெடுங்காலம் இருந்தவர் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஒரு 10 மாவட்ட செயலாளர் செங்கோட்டையனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டேங்கிறானே. இல்லை, அதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிஜேபி தான் ஓபிஎஸ் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் பிஜேபி அவர் ரொம்ப நம்பியிருந்தாரு. பிஜேபி சொல்றதெல்லாம் அவர் கேட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் சின்னம் கிடைக்கும், கட்சி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கிடைக்கல அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. பாத்துங்க, அது உண்மைதான். அதெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த எடப்பாடியை கவிழ்த்து இந்த பிஜேபி நம்மை தூக்கி நிறுத்தும் என்றுதான் நினைத்தார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், இதற்கு ஒரு விலை கொடுத்தார் எடப்பாடி. பாராளுமன்ற தேர்தலின் போது பிஜேபி வெளியே வந்தது. இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். இவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்களே, ஆனால் எடப்பாடி ஒன்றுமில்லாமல் போயிருப்பார். ஆனால் 21% வாக்குகளை அப்பொழுதும் எடப்பாடி பெற்றாரே தவிர, தனித்திருந்து ஒத்தையாக இருந்து பெற்றாரே தவிர. சைடு மட்டும்தானே 60 சீட்டு, கொங்கு மண்டலம் சைடு 60 சீட்டு வாங்கினாங்க. இல்ல அது இல்லை, அது அங்கே மட்டும் வாங்கினார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. 25 சீட்டு தென் மாவட்டங்களில் இருந்தது. இந்த அவரெல்லாம் யாரு? உதயகுமார், செல்வராஜ் எல்லாரும் அவர்கள் தானே. அதற்கு நீங்க ஜாதி முழுக்க ஒரு மனிதன் பின்னால் இருக்கும் என்பது அறியாமை. இட் இஸ் இக்னரன்ஸ். அதை விட இப்ப முதல்ல என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் இவருங்க பாஜக வெற்றி பெற்றிருந்தால் எடப்பாடியை ஒழித்திருப்பார்கள். இவர்களை எல்லாம் கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கும்.
நடக்கவில்லை. மறுபடியும் இவரை கூப்பிட்டு ஓபிஎஸ்ஸை நீ போ கடலில் குதி, வங்காள கடலில் குதிச்சாலும் சரி, அரபிக்கடலில் குதிச்சாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். பிஜேபியை நம்பினார். பிஜேபி செய்தது என்றால் யாருக்கும் சர்வைவல் பாலிடிக்ஸ் தானே என்கிறேன். யார் ஜெயிக்கிறியோ அவன் எடுத்துக்கோ அப்படி அவ்வளவுதான். அரசியல் என்பது வின்னர் தன்மையுடையது. நீ வந்த, நீ எல்லாம் வந்த, நீ ஒரு 4 பேர் ஜெயிக்க முடிஞ்சா, பலாப்பழத்தில் இன்னும் முடிஞ்சு போச்சு. தினகரனால் வெற்றி பெற முடியல, 2 இடம் ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஆகவே என்ன செய்தார்கள், கூடுதல் இடம் வைத்திருப்பவனை வைத்துத்தான் மீண்டும் அரசியலில் நிலை பெற முடியும் என்று இப்பொழுது பிஜேபி எடப்பாடியை தேடி போய் கூட்டி சேர்த்து கொண்டு விட்டது. நீ தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு சேர்த்து கொண்டிருக்க. இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டும். நீ மண்டையை கொஞ்சம் அமைக்கினால் எடப்பாடி வந்து விடுவார். இல்லாவிட்டால் உன்னைத்தான் பெரிய குறியாக வைத்து அவன் அரசியல் நடத்துகிறான். உன்மீது உள்ள வெறுப்பு அந்த அணியினுடைய எதிர்ப்பாக மாறக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதனால் கொஞ்சம் நம்ம சில பேர் சொல்றாப்பா நீ படம் மறைக்கிறாப்பா கொஞ்சம் உட்காந்துக்க என்று சொல்லுகிறோமே, அதுமாதிரி பிஜேபி கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மோடிக்கான அரசியல் இல்லை, டெல்லிக்கான அரசியல் இல்லை. டெல்லிக்கான அரசியல் மோடி தான் முன்னால் இருக்க வேண்டும். இது எடப்பாடிக்கான அரசியல். இதில் கொஞ்சம் மறைக்காம நீ கொஞ்சம் குனிஞ்சுக்க, எடப்பாடி வரட்டும், பிறகு நீ திமுகவை ஒழித்த பிறகு எடப்பாடிக்கு மாற்று கட்சியாக வா. அதான் நான் சொல்ற உனக்கு யோசனை. நீ இப்ப மண்டையை தூக்கினா உன்னை குறி வச்சே திமுக அடிக்கிறான். அது எடப்பாடியும் வருவதற்கு இடைஞ்சாக போய்விடக் கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் அவன் எடப்பாடியை பத்தி பேசுவதில்லை, உன்னைத்தான் குறி வைக்கிறான். நீ தான் சனாதனம்ங்கிற, நீ தான் இந்திங்கிற, நீ தான் ஒழிய வேண்டும் என்கிற, நீ தான் நிதியை தரவில்லை என்கிறான். உண்மையெல்லாம் கிடையாது. நிதி 41% நிதியை தருவது நிதி கமிஷன். மோடியா தருகிறார். மோடி கையில் அந்த அதிகாரம் இருந்தால் 4 ரூபாய் கூட நமக்கு வராது. 41% இல்லை, வெறும் 4 ரூபாய் கூட நமக்கு வராது. உன்னை ஒழித்த கட்டி இருப்பார்கள். இதெல்லாம் அரசியல் சாசனப்படி வகுக்கப்படுகிற நிதி வருகிறது, நீ சௌரியமாக நடத்துகிறாய். அப்புறம் எவ்வளவோ மத்திய அரசினுடைய திட்டங்கள் உள்ளே வருகின்றன. கிராமச்சாலை திட்டம் உள்ளே வருகிறது, கிராம மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் வருகிறது. நீ கட்டி கொடுத்தது போல பேசுவாய். என்ன செய்தார் மோடி? அமௌண்ட் தமிழக அரசும் கொஞ்சம் கொடுக்குது இல்ல, முழு அமௌண்ட் அவங்க எங்க கொஞ்சம். அவன் இல்லைன்னா நீ என்ன செய்ய முடியும்? 5 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறான், நீ 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற. அவன் மருந்து பாதி விலைக்கு கொடுக்குறான். அவன் சாலை பெரிய அகல நெடுஞ்ச ஆளுகளெல்லாம் அவன் தான் போடுறான். கிராமத்துக்கு போற சாலை தான் நீ போடுறான். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய அடிப்படை காரணமா நீ காரணமா? நான் சொல்லுகிறேன், மத்திய அரசாங்கம் தருகின்ற கொடையும் இல்லை, இது ஆட்சி முறை. அது அவ்வளவுதான். நீ என்னுடையது நீ சொல்லுவதனால் நான் சொல்லுகிறேன். அகல சாலைகளெல்லாம் யார் போடுவது? துறைமுகங்களெல்லாம் யார் பெருக்குவது? தொழில் வருவதற்கு என்ன காரணம்? பெரிய துறைமுகம் வேண்டும், அகல சாலைகள் வேண்டும், சர்வதேச விமான நிலையங்கள் வேண்டும், அப்புறம் படித்த இளைஞர்கள் வேண்டும். படித்த இளைஞர்கள் வந்து நீ கட்டின கல்வியா காரணம்? நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திய, நீ கட்டின கல்விக்கூடங்களா? 25 ஆண்டுகளாக எம்ஜிஆர் உண்டாக்கி வைத்த தனியார் கல்விக்கூடங்கள். அதனால அதில் படிச்சு விட்டு படித்த இளைஞர்கள் கிடைத்தார்கள். ஆகவே தென்கொரியாவிலிருந்து இங்கே வந்து தொழிற்சாலை வைக்கிறான். தமிழ் மக்கள் அமைதியான மக்கள். 5 காரணத்தில் எது ஒன்றை சேர்ந்தது? நீ கொள்ளையடிக்கிறவன், நீ கொஞ்சம் விட்டா அதில் பங்கு கேட்ப. உன்னால் இல்லை, தொழில் தானாக வளருகிறது. சந்தை பொருளாதாரத்தில் வளருகின்ற தொழிலை, வளருகின்ற முதலீட்டை, வளருகின்ற வேலை வாய்ப்பை உன்னுடையது என்று நீ பேசிக் கொள்கிறாய். 11% அடைந்ததற்கு நீ காரணம் என்று கேட்கிறேன் நான். இந்திய பொருளாதார கொள்கை காரணம், அதை கொண்டு செலுத்துகின்ற முறை காரணம், தமிழ்நாடு இயற்கையாக அமைந்திருக்கிற தன்மை காரணம். அது ஏன் ஆந்திரா நல்லா தான் வளருது, தெலுங்கானா படுவளர்ச்சி அடைகிறான், கர்நாடகா போடுறான், குஜராத் உபரி பட்ஜெட் போட்டிருக்கான். உனக்கு வெக்கமா இல்லை? நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, அவன் மூத்தரத்தை போய் குடிடான்னு. கிராமப்புறத்தில் சொல்லுவார்கள், நான் உபரி பட்ஜெட் போட்டுக்கிறான். அவன் 1000 ரூபாய் 1000 கோடி உபரி பட்ஜெட். ஊபி இல்ல, குஜராத் உபரி பட்ஜெட். ஊபி அதெல்லாம் குறைச்சிட்டான். அவன் ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேற்ற. நீ வந்து 50,000 கோடிக்கு பற்றாக்குறை பட்ஜெட் போட்டிருக்க, 5-6 லட்சம் கோடி கடன் வச்சிருக்க. ஒரு ஆண்டுக்கு 80,000 ரூபாய் வட்டி, 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். நீ என்ன ஆட்சியா நடத்துற? இது ஆட்சியா? உபரி பட்ஜெட் போட்ட குஜராத் எங்கே, நீ எங்கே? 50,000 கோடி ஏன்டா நட்டம் வருது? இருக்கிறவனுக்கெல்லாம் கோடை காலத்துக்கு நீ 2000 வச்சுக்க, குளிர் காலத்துக்கு 2000 வச்சுக்கன்னா கடன் வாங்கி தானே கொடுக்குற. இந்த வளர்ச்சியிலேருந்து கொடுக்குற. நீ இன்னைக்கு 4000 கொடுத்துருக்காங்களே. இன்னைக்கு 4000 எதுக்கு? ஊனமுற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு. அதான் வழக்கமா கொடுப்பது தான். இல்ல, எக்ஸ்ட்ரா 2000 கொடுத்துருக்காங்க. அதான் மீனவர்களுக்கு 8000. இந்திய அவங்க கொள்ளையடிச்ச பணத்துல கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்ப கவர்மெண்ட் பணத்திலே கொடுத்தாங்க. பம்பே கிடையாது. ரொம்ப
சிறப்பு. அப்ப ஏன் அதிமுக 10,000 அப்புறம் எப்படி அது சரி இருக்கட்டும், நான் இந்த அரசியலை நீ பண்ணா அவனும் பண்ணுவேன், விடு. அப்புறம் எல்லாம் நம்ம வரி வசூல் பண்ண வேண்டியது எல்லாரும். நான் சொல்றேன், எடப்பாடி வந்து இதை பற்றியே சிந்திக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. ஏன் நான் சொல்றதை கேட்கிறேன், என்னை கூப்பிட்டு எவனா பேசுறானா? நான் 2-3 ஆண்டுகளா மாற்று கட்சி வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். இவனால எனக்கு என்னங்கிறத பத்தி எல்லாம் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நான் சொல்றேன், இந்த 10,000 கொடுக்குறேங்கிறதெல்லாம் கிடக்கட்டும். எனக்கு அதெல்லாம் எடப்பாடியினுடைய மூளையில் உதித்த மிகச்சிறந்த திட்டம் 2. இதை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட சொல்றேன். குடிமராமத்து முறை, இதெல்லாம் ஸ்டாலின் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் 10 பிறப்பு வந்தாலும் வராது. நீ விவசாயிங்கிறதுனால உனக்கு தெரிஞ்சிருக்கு. சோழர் காலத்து முறை, ஆட்சி காலத்தில் கடைசியில் நீ அறிமுகப்படுத்தினாய். பிறகு ஆட்சி முடிந்து விட்டது. கொரோனாவில் அந்த ஆட்சி சிரமப்பட்டு விட்டது. அது ஒன்றும் செய்ய முடியவில்லை பெரிதாக. அதற்குள் ஏதோ 1-2 7.5% மாணவர்களுக்கு கொடுத்தது கொண்டது காரியங்களை தான் செய்தாய். அது இருக்கட்டும். இந்த குடிமராமத்து முறை என்பது என்ன என்றால், ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய தேவைகளுக்கு தானே உடல் உழைப்பு செய்து அரசாங்கம் உதவி செய்யும். அரசாங்க உதவியில் தாங்களே தங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கிராமத்தை, ஏரி வேண்டும், வாய்க்கால் வேண்டும், மற்றவை வேண்டும், எது வேண்டும் என்றாலும் கிராமத்தினுடைய பொறுப்பு. கிராம சபை, நான் சொல்றது பஞ்சாயத்து இல்லாமல் ஒன்று காசு முடிக்கிறேன். அது மக்களே எல்லாருமா சேர்ந்து ஒரு அதுக்கு அரசாங்கம் அங்கிருந்து நேரடியாக அதிகாரிகளின் மூலம் உதவி செய்து, இந்த குடிமராமத்து முறை என்பது ஒரு கிராமம் தன்னைத்தானே தன்னிறைவு செய்து கொள்கின்ற இந்த முறையை, சோழர் காலத்து முறையை நம்முடைய எடப்பாடி அறிமுகப்படுத்தினார். முடிவதற்குள் ஆட்சி முடிந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் உள்ள 80-90% கிராமங்கள், நகரங்கள் விட நகர கிராமங்கள், அத்தனை கிராமங்களும் தன்னிறைவு கிராமங்களாக மாற்றுவதற்கு நீங்கள் இந்த திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த 10,000 கொடுப்பது 20,000 கொடுப்பதெல்லாம் போட்டிக்கு போட்டி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, இந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை பேர் மாற்றி விட்டார்கள். அது தேவையில்லை. மகாத்மா காந்தி பேரை விட ஒரு பேர் 1000 ஆண்டுகளுக்கு கிடைக்காது. அது போகட்டும். என்னுடைய கட்சிக்கெல்லாம் காந்தி தான் தலைவன், காந்தி தான் என்னுடைய கொடியில் வைத்திருக்கிறார். நான் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன், அதை தவிர எவன் கேட்குறேன். அப்புறம் அந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்தில் 100 நாட்கள் இருந்ததை 125 நாள் ஆக்கினார் மோடி. ரொம்ப சிறந்த திட்டம். அவர் சொன்னார், இதை மன்மோகன் சிங் கொண்டு வந்தாரே தவிர ஊழலால் எல்லா மாநில அரசுகளும் இந்த திட்டத்தை கெடுத்து விட்டன. எல்லாரும் அந்தந்த ஊருக்கு போகின்ற பணத்தை அந்தந்த கட்சிக்காரன் கொள்ளையடிப்பது என்று ஆகிவிட்டான். ஆகவே இனிமேல் எங்களுடைய பார்வையில் அந்த திட்டம் நடக்கும். என்ன, எந்த ஊருக்கு என்ன திட்டம் வேண்டுமோ அது குறிப்பிடப்பட்டு அதற்குரிய பணம் வழங்கப்படும். அந்த வேலை அங்கே வழங்கப்படும். ஆகவே நாங்கள் 60% கொடுப்போம், நீ 40% கொடு. நீனும் அதில் பங்கு கொள்ளுகிற தன்மை போய்விடும். வளர்ச்சியில் பங்கு கொள்ளலாம், கொள்ளையில் பங்கு கொள்ள முடியாது. ஆகவே அந்த திட்டத்தை கெடுத்து விட்டீர்கள். இனிமேல் விவசாயிகளுக்கு 2 மாதம் அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு தொந்தரவாக இல்லாமல் அந்த 2 மாதம் இந்த தொழிலாளிகள் பூரா விவசாயத்திற்கு போக அங்கிருந்து சம்பளம் வாங்க, மீதம் 125 நாள் இங்கே வந்து வேலை பார்க்க என்று முறை வைத்தார். இவர்களெல்லாம் அதை விமர்சனம் செய்திருக்கட்டும். எடப்பாடி 150 நாட்களுக்கு நான் செய்வேன் சொல். சிறந்த திட்டம். குடிமராமத்து முறையையும் 150 நாட்களுக்கு நான் வேலை கொடுப்பேன். 150 நாள் என்பது 5 மாதம். ஆண்டில் ஏறத்தாழ பாதி காலம் நான் தமிழ்நாட்டு பணத்தையும் பயன்படுத்தி, மத்திய அரசாங்கத்தினுடைய பயன்படுத்தி கிராம மக்களை வேலை இல்லாமல் வேலை பார்க்காத நிலை இல்லாமல் ஆக்கி விடுவேன். என்ன, அந்த 2 திட்டத்தையும் நீங்கள் வையுங்கள். மற்ற திட்டமெல்லாம் அப்புறம் அவன் சொன்னதுக்கு போட்டியா நீங்களும் ஏதாவது அவ்வளவு பெரிய திட்டங்கள் இருந்தும் 2021 பெரிய அளவுல ஜெயிக்க முடியல. எது 21 இல்லை, 21 வெற்றி பெறவில்லை. அது இருக்கட்டும், திட்டங்களா இப்பொழுது நான் சொல்லுங்கள் என்று சொல்கிறேன். ஸ்டாலின் அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற போது உங்களுடைய ஒரிஜினல் நீங்களாக 150 நாள் என்று சொன்னது பாராட்டத்தக்கது என்று நான் சொல்லுகிறேன். விஜய்க்கு என்ன சொல்ல தெரியும்? என்ன தெரியும்? ஏதாவது இயற்கையான விவசாயி இந்த எடப்பாடி. பெரிய சிந்தனையாளர் என்று நான் சொல்லவில்லை. அரிஸ்டாட்டில் விட்ட இடத்திலிருந்து சிந்திக்க வந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. நான் விண்ணரசு ஒன்று மண்ணுக்கு வந்து விட்டது என்று சொல்லவில்லை. குறைவான குறைகளுடைய அரசாக அது இருக்கும். இது மாதிரி பகிரங்கமா மடியில் இருக்கிறது நேர புடுங்கிறவனா இருக்க மாட்டேன். என்ன, ஆகவே நீங்க இந்த 2 திட்டத்தையும் முன்வைத்து கொண்டு, இதெல்லாம் உங்களுடைய ஒரிஜினல் தாட்ஸ், உங்களுடைய பிரெயின் சைல்டு என்று நான் சொல்லுகிறேன். மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்ன்றீங்க. அதெல்லாம் கொண்டு போய் சேரு. இதை செய், இந்த நாடு முன்னேறும். சும்மா காசு நான் உனக்கு 10 ரூபா தரேன், 15 ரூபா தரேன், முட்டி தரேன், சட்டி தரேன்னு சொல்லுவதனால முன்னேறவே முன்னேறாது. ஏதோ அவனும் செய்கிறான், நீனும் செய்கிறான், இன்னும் செய். அது இல்லை. இதுக்கு மேல உங்கள்கிட்ட ஒரிஜினலான தாட் இருக்கு, அதை பெருக்குன்னு சொல்றேன் நான்.
நான் தான் சொல்றேன், இவன் கேட்குறேன். இப்போ இந்த இது கூட்டத்தை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்டிஏ பொதுக்கூட்டம் நடந்துச்சுல, அதை முடிச்சுட்டு டெல்லி போனாங்களாம். இப்போ சசிகலாவை அவங்கள வந்து தனி கட்சி ஆரம்பிக்க விட வேண்டாம், அதிமுகவோட சேர்த்துக்கலாம், பிரச்சாரத்துக்காவது யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அமித்ஷா பண்ணட்டும். நான் சின்னம்மா வந்து கட்சி ஆரம்பித்தால் நீ சிறையிலிருந்து வந்தவுடன் பெருங்கூட்டம் முடியாது. நல்லதோ கெட்டதோ சிறைக்கு போயிட்டு வந்து விட்டீர்கள், அதோடு முடிந்தது. வந்து கட்சி தொடங்கி இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு விட்டு ரொம்ப காலம் கடந்து 10 வருஷம் நான் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்லி கடைசியில் ஒன்றும் ஆகாமல் என்ன இப்பொழுது கட்சியை ஆரம்பித்து நீங்கள் கட்சியை ஆரம்பிப்பதன் மூலம் திமுகவை வீழ்த்துவதென்றால் அதை பேச்சல. உங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறது எதுக்காக? எடப்பாடியை வீழ்த்துறதுக்கா? இவருக்கு பாடம் கற்பிப்பதற்கா? யூஆர் கோயிங் டு டீச் எ லெசன் டு எடப்பாடி. எடப்பாடி வந்து இது ஸ்பாய்லர் இல்லை, ஸ்டாலின் தான். அதனால நீங்கள் ஸ்டாலினை வீழ்த்துறதா எடப்பாடியை வீழ்த்துறதா? கிங் கோப்ராவை வீழ்த்துறதா தண்ணி பாம்பை வீழ்த்துறதா? என்ன அதான் அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும், ஒரு ஒரு தாட் இருக்குது அப்படின்னு இருந்தா அது சிறந்தது என்று நான் சொல்லுவேன். இந்த அம்மா அதுபாடு நான் சொல்ல கட்சியில உள்ள நிர்வாகிகள் நீ வந்து ஜெயலலிதாவின் பேரால் நாடாண்டாள். ஜெயலலிதா தான் ஒரிஜினல் ரூலர். அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல்னு வச்சுங்க. எனக்கு தெரியும் இந்த அம்மாவை. அப்புறம் 2வது ரூலர் யாரு? மருது சகோதரர்கள் மாதிரி தான் அந்த அம்மாவும் இந்த அம்மாவும். இந்த அம்மா சொல்றது என்ன நடக்காது, அந்த அம்மா எல்லாத்தையும் கவனிக்க மாட்டாங்க. அவ்வளவு அதிகாரியை நியமிக்கிறது, அவ்வளவு கேண்டிடேட் எல்லாம் இந்த சின்னம்மா தான். நான் எத்தனை தடவை சின்னம்மாவை பார்த்து பேசியிருக்கேன். அவளை சின்னம்மான்னு தான் கூப்பிடுவேன் நானே. நான் நீங்கள் குறை என்பது என்னுடைய கருத்து இல்லை. எடப்பாடியை தோற்கடிக்கிறது உங்களுடைய சிந்தனை தப்பு. நம்ம ஸ்டாலினை தோற்கடிக்கணும். ஏங்க கிங் கோபராவை அடிக்கிறதா நம்ம போய் இதை போய் பண்ணி இவ்வளவு நாள் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அதிமுக எந்த குறையும் இல்லை. இப்போ நீங்க தனிச்சு ஆள் போடுறதுனால என்னதான் நீங்க வந்து பேசினாலும் மறுபடியும் இந்த ஓட்டு பிரிஞ்சு இவருக்கு ஓட்டுல 10 ஓட்டை நீங்க வாங்கினாலும் அது நல்லதில்லை. நல்லதில்லை. என்னவோ ஒரு நாளைக்கு சமாதானம் ஆகும். நீங்க பொண்ணும் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், போங்க ஸ்டாலினை எதிர்த்து பேசுங்க. எடப்பாடிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லலைனாலும் எதிர்கட்சி தான் வரணும், அதிமுக தான் வரணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு எடப்பாடின்னு சொல்ல மனசு வராதுன்னா அதிமுக வர வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்புறம் தானாக வருவார் எடப்பாடி. மனுஷன் தானே. ஏங்க என்ன இந்த அம்மாவும் நமக்கு தான் நம்ம ஆட்சி வருவது. அந்த அம்மா தான் நம்மளை முதலமைச்சர் ஆக்கியது. இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வரும் உதவி செய்தது நெகிழ்ந்து போவாரே. நீ சும்மா வந்து ஸ்டாலினை விட்டுட்டு நான் இவன் ஓட்டில் 5000 பிரிக்கிறேன் 2000 பிரிக்கிறேன்னா அது நல்லதான் நாட்டுக்கு என்று கேட்கிறேன் நான். விடுங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி.